நாம் நினைப்பதற்கும் நாம் இதுவரைக்கும் அறிந்ததற்கும் மேலாக தேவன் விசேஷமானவராயிருக்கு. தேவனை அறியக்கூடியதான அறிவு நமக்கு ரொம்ப முக்கியமானது. உபத்திரமான சூழ்நிலைகளுக்குள்ளே சபை போன போதும் ஒருவனும் இயேசுவை விட்டு பின்வாங்கி போகவில்லை, ஒருவனும் மறுதலித்து போகவில்லை. அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீடுகளிலும் அவர்கள் ஜெபம் பண்ணி அப்பம் விட்டு அவர்கள் ஐக்கியமாய் இருந்தார்கள். என்ன ஆச்சரியமா இருக்கிறது. காரணம் சொன்னா அந்த உபதேசம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாள் முதற்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சுபாவங்களிலே, நம்முடைய செயல்பாடுகளிலே, நம்முடைய சிந்தனைகளிலே, அணுகுமுறைகளிலே, இவைகள் எல்லாவற்றிலும் என்ன சொன்னா இவைகள் எல்லாம் மாற்றங்கள் இருக்க வேண்டும். அது நமக்குள்ள உருவாக்கப்படுவதற்கு ஏதுவாக யாராவது ஒருவர் நமக்கு நடத்த வேண்டியது ஒரு அவசியமா என்ன செய்கிறது இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில தவறான போதனைகளை போயிட்டோம்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டது, அவரை சேவித்தது எல்லாம் வீணா போயிடும். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். மத்தேயு 28 அதிகாரம் 20வது வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். முந்திய வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அப்படின்னு சொல்லி என்ன செய்யும். அப்போ இதுல சுவிசேஷம் அறிவித்தலும் அதுக்கு பின்பதாக அவர்களை சீஷராக்குதலும் செய்யப்பட வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பணி. சபை செய்யப்பட வேண்டிய ஒரு முக்கியமான பணி என்று என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அப்போ சீஷராக்குதல், ஞானஸ்நானம் கொடுத்து சீஷராக்குதலோடு என்ன செய்து விடவில்லை, அது முடிந்து விடவில்லை. அதுக்கப்புறம்தான் வேலை, அதிகமான வேலைகள் என்ன செய்கிறது இருக்கிறது. ஆண்டு சொல்லும் போது சீஷராக்கி முடிச்சிடல, அதோடு சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், உபதேசம் பண்ணுங்கள். அப்போ அதுக்கப்புறம் தேவனுடைய சத்தியங்களை, தேவனுடைய வார்த்தைகளை, தெய்வத்துவத்தை, தெய்வத்துவத்துடைய மகத்துவங்களை, தேவனோடு உள்ள உறவை, அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவைகளை, அவர் நம்ம கொடுத்த கற்பனைகளை எல்லாவற்றையும் என்ன செய்து கொள்ள வேண்டும். இந்த சீஷராக்கப்பட்டவர்களுக்கு கற்றுக் கொடுத்து உபதேசம் பண்ணி அவர்களை உருவாக்க வேண்டிய ஒரு பெரிய பணி என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போ நீங்களும் நானும் இயேசுவை பின்பற்றுவதற்கு ஆயத்தமாக இருந்தால் மாத்திரம் போதாது, ஞானஸ்நானம் எடுத்தால் மாத்திரம் போதாது, சபைக்கு வந்தால் மாத்திரம் போதாது, நாம் இன்னும் கற்றுக்கொண்டு நாம் இன்னும் வளர வேண்டியது ஏராளமாய் இருக்கிறது. கர்த்தர் சோதரம் உண்டவர். ஆண்டவராய் இயேசுவானவர் அவர் தேவனுடைய வார்த்தையை கை கொள்வதை குறித்து ஆண்டவர் பேசும்போது எப்படி பேசினார் சொன்னா, வீடு கட்டுடைய ஓமையை இயேசு சொல்லுகிறார். இருவர் வீடு கட்டுகிறார்கள். ஒருவன் மணலின் மேல் தன் வீட்டை கட்டுகிறான், இன்னொருவன் ஆழமாய் தோண்டி கண்மலையின் மேலே அஸ்திவாரம் போட்டு வீட்டை கட்டுகிறான். 2 பேரும் தான் வீடு கட்டினார்கள். ஆனால் சோதனை வருகிறது, பெருங்காற்று வருகிறது, பெருமழை பொழிகிறது, அந்த 2 வீடுகளில் வந்து மோதுகிறது. மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு இல்லாமல் போய்விட்டது. ஆனால் கண்மலையின் மேல் கட்டப்பட்டதான வீடு நிலைத்து நின்றது. இன்றைக்கு அநேகர் காணாமல் போய்விடுகிறார்கள். கிறிஸ்தவர்களிலே அநேகர் காணாமல் போய்விடுகிறார்கள். கொஞ்ச காலங்கள் இயேசுவை பின்பற்றுகிறார்கள். ஆனால் நாட்கள் செல்லும் போது, பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது அவர்கள் நிலை நிற்காதபடிக்கு அவர்கள் போய்விடுகிறார்கள். அழைப்பு என்னவென்று சொன்னால், அழைப்பு நித்திய ஜீவனை தருவேன் என்பது அழைப்பு. நம் எல்லாருக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு அழைப்பு.
அதற்காக தான் தேவகுமாரனாகிய இயேசு இந்த உலகத்தில் என்ன செய்த வந்தார். அப்படியானால் ஒரு பெரிய அழைப்பை, நித்திய அழைப்பை பெற்றவர்கள் அதை இழந்து போகும்படியாக அநேகர் போய்விடுகிறதும் ஒரு சிலர் மாத்திரம் நிலைத்து நிற்கிறதை பார்க்கும்போது ஏன் இந்த பிரச்சனை என்ற ஒரு கேள்வி என்ன செய்கிறது, எழும்புகிறது. ஏனென்றால் அதிலே கற்றுக்கொள்ள வேண்டியவைகள் நிறைய இருக்கிறது, வளர வேண்டிய பகுதிகள் நிறைய இருக்கிறது, அந்த வளர்ச்சிக்கு எதுவாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அநேக சமயங்களில் ஒரு ஆபத்து இருக்கிறது. இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றுவிட்டால் எல்லாம் முடிந்து விடுகிறது என்று சொல்லுகிறோம். அது ஒரு சின்ன ஆரம்பமே தவிர நாம் வளர்ச்சி அடைவதற்கு நிறைய இருக்கிறது, நிறைய இருக்கிறது, வளர்வதற்கு நிறைய இருக்கிறது. அப்ப அந்த வளர்ச்சி எதன் அடிப்படையில் இருக்கிறது சொன்னா, கற்றுக்கொள்வதன் அடிப்படையிலே தான் வளர்ச்சி இருக்கிறது. சும்மா வளர்ச்சி வராது. ஒரு மனிதன் உலக பிரகாரமான ஒரு கல்வியை அவன் கற்றுக்கொண்டு ஒரு தொழிலை செய்ய வேண்டும் அல்லது ஒரு சிறப்பான ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்றால் அவன் ஆரம்பம் முதற்கொண்டு கற்று 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 அது வல்லுநராகி அதை திறம்பட என்ன செய்கிறான். இதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாம் திறம்பட அல்லது நேர்த்தியான ஒரு கிறிஸ்தவனாக ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விதத்தில் கற்று 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 தேறி நாம் இருக்கும்போதுதான் நம்மாலே ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும். ஆமென். அல்லேலூயா. எங்கே பார்த்தாலும் கிறிஸ்தவம் தூஷிக்கப்படுகிறதையும் அவமரியாதை செய்யப்படுகிறதையும் நம்ம பார்க்கிறோம். காரணம் என்ன என்று சொன்னால், அதுக்கு காரணம் ஜனங்கள் கற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இல்லை, அவர்கள் போதனைகள் போதிக்கப்படவில்லை என்பதை அறிந்திருக்க வேண்டும். போதனை செய்ய வேண்டும், உபதேசிக்க வேண்டும், அவைகளை விசுவாசிகள் கேட்டு அவர்கள் அதன்படி நடக்கும் போதுதான் அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது, வளர்ச்சி உண்டாகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகையினால தான் ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த பூமியிலே வந்தபோது வெறும் அற்புதம் அதிசயம் மாத்திரம் செய்யவில்லை, அவர் எங்கும் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். நல்ல காரியம் தானே. எங்கே போனாலும் கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், ஜெபாலயங்கள் தோறும் அவர் போகிற இடங்கள் எல்லாம் நன்மை செய்தார். ஆனால் அதோடு பிரதானமாய் ஒரு காரியத்தை அவர் செய்தார். என்ன செய்தார்னு சொன்னா, அவர் உபதேசம் பண்ணினார். உபதேசம் பண்ணினார். மத்தேயு 4:23 வாசித்து பார்த்தால், பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து, கலிலேயா எங்கிலும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து. அப்போ எல்லா ஜெப ஆலயங்களுக்கும் செல்கிறார். அந்த ஜெப ஆலயங்களிலே அவர் உபதேசம் பண்ணுகிறார். உபதேசம். அப்போ ஜெப ஆலயத்துக்குள்ளே இருக்கிறவர்களுக்கும் உபதேசம் பண்ணுகிறார். அதே சமயத்தில் ஆண்டவராய் இயேசுவானவர் இந்த ஆலயத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய பொது வெளிகளிலேயும் அவர் உபதேசம் பண்ணுகிறதை நீங்க பார்க்க முடியும். பொது வெளிகளிலும் இயேசுவானவர் அவர் உபதேசம் பண்ணுகிறார். மத்தேயு 5:1-2 அதை நம்ம பார்க்கலாம். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், அவர் திரளான ஜனங்கள், பொதுவெளி, மலையில இருந்து ஒரு பொது வழியில இருந்து என்ன செய்கிறார் சொன்னா, திரளான ஜனங்களுக்கு அவர் அற்புதத்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கல. அதை காட்டிலும் முக்கியமான ஒன்று இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் என்று இருக்கிறது. அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்குரியதான வழிகள், அதை குறித்ததான அறிவு, அதில் வாழ வேண்டிய வாழ்க்கை முறைகள், தேவனுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் 5, 6, 7 அதிகாரங்களிலே இயேசு
அழகாக உபதேசம் பண்ணுகிறதை குறித்து பார்க்கிறோம். வாழ்க்கைக்குரிய அனைத்து காரியங்களும் என்ன செய்கிறது? இந்த மலை பிரசங்கம் என்று சொல்லப்படுகிற அனைத்து அந்த அதிகாரங்களிலே அனைத்தும் அங்கே இயேசுவான உபதேசம் பண்ணுகிறார். ஜெபத்தை குறித்து பேசுறாரு, உபதேசத்தை குறித்து பேசுறாரு, தாழ்மை குறித்து பேசுறாரு, இரக்கத்தை குறித்து பேசுறாரு. இப்படி எல்லா விதங்களை குறித்து இயேசுவான பேசுறாருன்னா அவர்களுக்கு போதிக்கிறதை உபதேசிக்கிறதை குறித்து என்ன செய்கிற நம்ம பார்க்கிறோம். ஆக உபதேசம் பண்ணுதல் என்பது ஒரு முக்கியமானது. ஜனங்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டும். ஜனங்கள் அதை கேட்டு அவர்கள் அந்த சத்தியத்திலே நடக்கிறதற்கு அவர்கள் ஆயத்தமாக வேண்டும் என்று சோதரம் உண்டாவதாக. அப்போஸ்தலர் நடபடிகளில் 2வது அதிகாரத்தில் 42வது வசனத்தில் ஆதி சபை விசுவாசிகள் எப்படி இருந்தார்கள்? அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் போதும், பல காரியங்கள் இருந்தது. ஆனால் டாக்டரின் சொல்லப்படுகிற உபதேசம், கற்றுக்கொள்ளுதல், அப்போஸ்தலர்கள் அவர்கள் இயேசுவிடத்திலே கேட்ட அந்த தேவ வார்த்தைகளை அவர்கள் உபதேசம் பண்ணினார்கள். அந்த உபதேசத்தை நினைத்தார்கள், அவர்கள் கேட்டார்கள், அதை அறிந்தார்கள், அதிலே நடப்பதற்கு ஒப்பு கொடுத்தார்கள். ஆகையினாலே என்ன நடந்தது என்று சொன்னால் அந்த ஆரம்ப சபை, அப்போஸ்தல கால சபை மிகவும் உறுதித்தன்மை உள்ளதாயிருந்தது. எவ்வளவோ உபத்திரவம், போராட்டங்கள், எவ்வளவோ உபத்திரமான சூழ்நிலைகளுக்குள்ளே சபை போன போதும் ஒருவனும் இயேசுவை விட்டு பின்வாங்கி போகவில்லை, ஒருவனும் மறுதலித்து போகவில்லை. அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீடுகளிலும் அவர்கள் ஜெபம் பண்ணி அப்பம் விட்டு அவர்கள் ஐக்கியமாய் இருந்தார்கள். என்ன ஆச்சரியமா இருக்கிறது! காரணம் சொன்னா அந்த உபதேசம், தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுத்தல், அதை இவர்கள் கேட்டதினாலே, கேட்டு கற்றுக்கொண்டதினாலே அப்படிப்பட்டதான உறுதித்தன்மை உடையவர்களாக அந்த உபதேசம் அவர்களை மாற்றிவிட்டதுன்னு சொல்லி பார்க்கிறோம். பவுல் சொல்றாரு 2 தீமோத்தேயுவிலே 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், தன்னிடத்தில் கற்றுக்கொண்டு வளர்ச்சி அடைந்த ஒரு தேறின தன்னுடைய சீஷனை பார்த்து சொல்றார். வாசிங்க. நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திரு. கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திரு. அப்ப என்ன சொல்றா? போதிப்பதற்கு ஒரு ஆள் தேவைப்படுகிறது, போதனை தேவைப்படுகிறது. சபைக்கு தேவை என்னவென்று சொன்னால் போதனை தேவை. இன்றைக்கு நம்முடைய மனசு எதை எதிர்பார்க்கிறது சொன்னால், ஒரு ஆடம்பரமான ஒரு ஆராதனையை நம்முடைய மனது விரும்புகிறது, அல்லது ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு பிரசங்கத்தை நம்முடைய இருதயம் எதிர்பார்க்கிறது. ஆனால் ஆதி சபை என்ன செய்து சொன்னா, ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. ஜனங்களும் அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு ஆர்வமாய் இருந்தார்கள். அவர் சொல்றார், என்னிடத்தில் கற்றுக்கொண்டவைகளில். அப்போ பவுல் என்ன செய்திருக்கிறார்? நிறைய கற்றுக் கொடுத்திருக்கிறார், அவரும் என்ன செய்திருக்கிறாரு? அதை கற்றுக்கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அல்லேலூயா. நான் ஆரம்பத்தில் விசுவாசிய கொஞ்ச காலங்களில் தான் விசுவாசிய நான் ஒரு சபையில் இருந்தேன். என்னை நடத்தின சபையில கொஞ்ச காலங்கள் தான் விசுவாசியா இருந்தேன். ஆனால் நிறைய கற்றுக்கொண்டேன். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்த மற்ற நாட்களில் வேலை முடிஞ்ச உடனே நேர சபைக்கு போவேன். சபையில போய், பாஸ்டர் ஐயா எனக்கு இன்னும் சொல்லிக் கொடுங்க. எங்க பாஸ்டர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு புஸ்தகம் வச்சிருப்பாங்க. அந்த புஸ்தகத்துல ஒவ்வொரு பாடமா எனக்கு சொல்லிக் கொடுத்துப்பாங்க. நீதிமானாக்கப்படுதல் என்றால் என்ன, ரட்சிக்கப்படுதல் என்றால் என்ன, பரிசுத்த வாழ்க்கை வாழ்தல் என்றால் என்ன, அது எப்படி என்று சொல்லி அவர்கள் என்ன செய்வாங்கன்னா எனக்கு கற்றுக் கொடுப்பார்கள். அதை கற்றுக்கொண்டதை
அவர் கற்றுக் கொடுத்ததை நான் ஏற்றுக்கொண்டதுனாலே ஆரம்ப கொஞ்ச காலத்திலேயே ஆண்டவருக்குள்ளே வளர்வதற்குரியதான அந்த கிருபை எனக்கு கிடைத்திருக்கிறது. அவர் எனக்கு கற்றுக் கொடுக்காம, நானும் கற்றுக் கொடுக்க ஆயத்தம் இல்லாம ஞாயிற்றுக்கிழமை தோறும் சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டேன்னு சொல்லியிருந்தானா என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்திருக்காரு? வளர்ச்சி என்பது என்ன செய்திருக்காரு? இருந்திருக்காரு. என்னுடைய காலங்களிலே நான் புறஜாதிய மார்க்கத்திலிருந்து இயேசு ஏற்றுக்கொண்ட எங்கள் குடும்ப பின்னணியத்தில் நான் ஒருவர் மாத்திரமே இயேசு ஏற்றுக்கொண்ட காலங்களிலே நிலை நிற்க முடியாத பல சூழ்நிலைகள் வந்தபோது அதற்கெல்லாம் நிலை நிற்பதற்கு காரணமா இருந்ததுன்னு சொன்னா நான் கற்றுக்கொண்டதுதான், எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது தான். அது என்ன செய்யப்பட்டது? நிலை நிற்பதற்கு அது எனக்கு உதவியா இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் இருக்கிறவைகள் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றார். அப்போ அவர் எதை குறித்து சொல்லுகிறார் சொன்னா, நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன், அதை என்ன செய்தீங்க? நீங்க பெற்றுக்கொண்டு அதனால உங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நினைச்சிருக்கிறீர்கள், பெற்றிருக்கிறீர்கள் என்ற அந்த அர்த்தத்தில் அவர் சொல்றதை குறித்து என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். கொலோசை சபைக்கு சொல்லும் போது பவுல் என்ன சொல்றாரு? 1:7 சொல்றாரு, எப்பாப்ராவினிடத்திலே கற்றறிந்திருக்கிறீர்களே. அப்ப அங்க யார் அவங்களுக்கு டீச் பண்ணது? யாருக்கு உபதேசம் பண்ணது? எப்பாப்ரா என்ன செய்திருக்கிறார் சொன்னா அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். கற்றுக் கொடுத்ததுனாலே அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? அன்றைக்கு இருந்த அந்த சபையில் உள்ளதான பிரச்சனைகள் மத்தியிலும் கூட அவர்கள் சத்தியத்திலே வளர்ந்து நிலை நின்று கனி கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சொல்லி என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகையினாலே நாம் மனதில் என்ன இருக்கணும்னு சொன்னா, கற்றுக் கொடுக்கிறதுக்கு நமக்கு ஆட்கள் வேணும், நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். பக்கத்தை பார்த்து சொல்லுங்களேன், நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்போ யாரெல்லாம் கற்றுக்கொள்ளணும்னா, புதுசா வந்தவங்களும் கற்றுக்கொள்ளணும். நீங்க 40 வருஷம் விசுவாசியா இருந்தாலும் நீங்கள் கற்றுக்கொள்ளதான் செய்யணும். ஏன்னா கற்றுக்கொள்வது என்பது ஒரு எல்லைக்கு உட்பட்டது அல்ல. இந்த உலகத்திலே கர்த்தர் வைத்திருக்கிற காலங்கள் வரைக்கும் நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஏன் நமக்கு கற்றுக்கொள்ளுதல் அவசியம்? ஏன் நமக்கு போதனை அவசியம்? ஏன் நமக்கு உபதேசம் பண்ண வேண்டியது அவசியம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல 13 முதல் 16 வசனங்களிலே ஆண்டவராய் இயேசுவானவர் ஒரு கேள்வி கேட்கிறார். அவங்க என்ன அறிஞ்சிருக்கிறாங்க அப்படின்பதை அறிந்து கொள்வதற்காக இயேசுவானவர் கேள்வியை கேட்கிறார். அப்பொழுது அவர்கள் சொன்ன பதில்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். வாசிங்க. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், அப்போ இயேசுவானவர் 3.5 ஆண்டுகள் தான் ஒரு தேவன் என்பதை நிரூபிக்கத்தக்கதான நிலைகளிலே அவருடைய வாழ்க்கை முறைகளை வாழ்ந்து காண்பித்ததை அங்கே பார்க்கிறோம். தேவனை தவிர யாரும் செய்ய முடியாத அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்களை அவர் செய்ததை பார்க்கிறோம். அவருடைய பிரசங்கங்கள், போதனைகள் எல்லாம் பரலோக ரகசியங்கள் வெளிப்பட்டதெல்லாம் பார்க்கிறோம். அப்ப அப்படிப்பட்டதான நிலையில ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? ஒருத்தருக்குமே இயேசு யாருன்னு தெரியல. ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவர் போதகர்னு சொல்றாங்க, அவர் ஒரு தீர்க்கதரிசியில ஒருத்தரும் சொல்றாங்க. இத்தனை ஆண்டுகள் கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், வீதிகள் தோறும், சந்தை வெளிகள் தோறும், ஜெப ஆலயங்களிலும் தேவாலயங்களிலும் இவ்வளவு பிரசங்கம் பண்ணி இவ்வளவு ஊழியம் செய்துமே இவர் யார் என்று சொல்லி அறியாது இருந்தார்கள். இன்னும் பரிதாபம் சொல்லி என்ன செய்யுங்க, நீங்க பாருங்க.
அறியாதிருந்தார்கள். ஆனால் பேதுரு என்ன சொல்றாருன்னா, நீங்கள் என்னை குறித்து யார் என்று சொல்லும்போது பேதுரு சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அவனுக்கு ஒரு வெளிப்பாடை பிதாவாகிய தேவன் கொடுத்தார். அப்ப தேவனை குறித்ததான அந்த அறிவு தேவன் ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தான கிடைத்தது. ஆனா அந்த வெளிப்பாடு எல்லாருக்கும் எல்லா காலங்களிலும் கிடைக்குன்னு சொல்ல முடியாது. அரிதாய் கிடைக்கிற ஒன்று தான் அது. ஆனா இது எப்படி நமக்கு கிடைக்குன்னு சொன்னா, கற்றுக் கொடுத்தால் ஒழிய நாம் தேவனை குறித்ததான அறிவை என்ன செய்ய முடியாது, நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டவர். நாம் நினைப்பதற்கும் நாம் இதுவரைக்கும் அறிந்ததற்கும் மேலாக தேவன் விசேஷமானவராயிருக்கிறார். தேவனை அறியக்கூடியதான அறிவு நமக்கு ரொம்ப முக்கியமானது. தேவன் யாரு, அவர் எப்படி இருக்கிறாரு, அவருடைய சுபாவம் என்ன, அவருடைய வல்லமை என்ன, அவருடைய மகத்துவம் என்ன, அவரை தேவ தூதர்கள் யாரு, அவங்க எப்படி இருக்கிறாங்க, தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார், பிதானா யாரு, இயேசுனா யாரு, பரிசுத்த ஆவியானா யாரு, ஒரே கடவுளா அல்லது மூணா, இந்த குழப்பங்கள் நிறைய பேருக்கு இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம். தேவனை குறித்ததான அந்த அறிவை நாம் அடைய வேண்டும் என்றால் நமக்கு யாராவது கற்றுக் கொடுக்கணும். நம்மளும் கற்றுக்கொள்ளும் போதுதான் நம்ம அனுசரிக்க முடியும், நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நம்மை குறித்து என்ன எண்ணுகிறார், நம்மை குறித்து தேவன் என்ன திட்டம் வச்சிருக்கிறார், உலகத்தை குறித்த காரியம் என்ன, அப்ப தேவனுக்கு நமக்குள்ளதான உறவு எப்படி என்றதான காரியங்கள் எல்லாம் எப்போ அறியும் சொன்னா யாராவது கற்றுக் கொடுத்தாதான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையினால தேவனை குறித்த அறிவு அடைவதற்கு நாம் கற்றுக்கொள்வது மிக அவசியம். நமக்கு உபதேசிக்கப்பட வேண்டியது மிக மிக அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. ஆமென் சொல்லுவோமா? சாதாரண ஒரு மொபைல் போன், சாதாரண மொபைல் போனை நம்ம அதை உபயோகப்படுத்துறதுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்குது, யாராவது ஒருத்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டி இருக்கிறது, ஒரு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. வாழ்க்கை முறைகளை கற்றுக்கொள்வதற்கு அவசியமா இருக்கிறது போலவே இதே போல தேவனுக்கு அடுத்த காரியங்களை நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக மிக அவசியம். அல்லேலூயா, ஆமென், ஆமென், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அநேக சமயங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில பவுல் சொல்லும்போது சொல்றாங்க, காலத்தை பார்த்தால் ஒரு இருக்கா, எபிரேயர் சொல்றார், காலத்தை பார்த்தால் டேசா இருக்க வேண்டிய நீங்கள் டேசா இருக்கிறீர்கள். ஏன் நான் சொல்றது உங்களுக்கு விளங்குகிறதா? போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நீங்க தான் சொல்றீங்க. அப்போ கை குழந்தை மாதிரி இருக்கிறீங்க. வளர்ந்திருக்கணுமே, அப்படி வளர்ந்திருக்கணுமே, வளர்ச்சி இருக்கணுமே. ஆனா என்ன செய்ய வேண்டியிருக்குது, உங்களுக்கு நாங்க ஊட்ட வேண்டிய நிலையில இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில முதிர்ச்சியை நம்ம அடைய வேண்டும். இந்த முதிர்ச்சி எப்படி வரும்? அந்த முதிர்ச்சிக்கு நேராக நாம் நடத்தப்படுவதற்கு நாம கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். சில சமயங்கள்ல நாம் எப்படி இருக்கிறோம் சொன்னா, தேவனை போல் இருக்கிறோம். எப்படி இருக்கிறவராகவே இருக்கிறேன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அது ஆபத்து இல்லையா? அது ஆபத்து இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் இருக்கணும் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாள் முதற்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சுபாவங்களிலே, நம்முடைய செயல்பாடுகளிலே, நம்முடைய சிந்தனைகளிலே
அணுகுமுறைகளிலே, இவைகள் எல்லாவற்றிலும் என்ன செய்ய சொன்னா, அல்லது நோக்கங்களிலே இவைகள் எல்லாம் மாற்றங்கள் இருக்க வேண்டும், பெரிய அளவிலே மாற்றம் இருக்க வேண்டும். அப்போ இதெல்லாம் எப்போ நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் வரும், அதெல்லாம் உண்டாகுன்னு சொல்லி சும்மாலாம் வராது. அது நமக்குள்ள உருவாக்கப்படுவதற்கு எதுவாக யாராவது ஒருவர் நமக்கு நடத்த வேண்டியது ஒரு அவசியமா என்ன செய்கிறது இருக்கு, கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ இந்த ஒரு காரியம் இருக்குது, இது சரியா தவறா, அது எப்படி புரிந்து கொள்வது? அந்த பகுத்தறிவு உடையவர்களாக இருப்பதற்கு நம்மை வழிநடத்த வேண்டிய, கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நான் எப்படி வாழ வேண்டும், ஒரு கிறிஸ்துவன்ற நிலையிலே நான் எப்படி வாழணும், எப்படி பேசணும், எப்படி இந்த பிரச்சனையை நான் கையாள வேண்டும், எந்த விதத்திலே நான் செயல்பட வேண்டும், எப்படி வாழக்கூடாது, என் வாழ்க்கையிலே வரக்கூடிய சோதனைகளை எப்படி நான் சந்திப்பது, எப்படி மேற்கொள்வது, பிசாசை நான் எப்படி எதிர்கொள்வது, வாழ்க்கையில் வரக்கூடிய பலவிதமான நெருக்கங்கள், பாவங்கள், வரக்கூடியதான போராட்டங்கள், அல்லது என்னுடைய வளர்ச்சியை கீழ்ப்படுத்தக்கூடிய அந்த காரியங்கள் வரும்போது நான் எப்படி அதை மேற்கொள்வது, இதெல்லாம் எப்படி வரும்னு சொன்னா நம்ம கற்றுக்கொண்டால் தான் என்ன செய்ய முடியும், நம்ம செய்ய முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. ஒரு காலத்தில் என்ன செய்வாங்க, எங்கே போனாலும் என்ன செய்வாங்க, டைப்பிங் அடிச்சுக்கிட்டு டைப்பிங் கிளாஸ் போகிறேன்னு சொன்னான். அடுத்து போனால் கம்ப்யூட்டர் கிளாஸ்ன்னு போனாங்க. இப்போ என்னடா கிளாஸ், எங்கடா போகிறீங்க, ஏஐ கிளாஸுக்கு போகிறேன். ஏஐ அட்வான்ஸ்டு கற்றுக்கொள்றாங்க, வாழ்க்கையில் முன்னேறாங்க, கற்றுக்கொள்றாங்க, வாழ்க்கையில் முன்னேறாங்க. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றம் இல்லை. ஏன் இல்லைன்னா கற்றுக்கொள்ளுதல் இல்லை, கற்றுக்கொள்ளுதல் இல்லை. சாதாரண ஒரு குடும்ப வாழ்க்கை கூட வாழ முடியாத அளவில் ரொம்ப பலவீனமாக இருக்கிறார்கள். குடும்பங்களிலே உறவுகள் சீர்கெட்டு இருக்கிறது. வேலை செய்கிற இடங்களிலே பிரச்சனை, போராட்டங்களாக இருக்கிறது. பக்கத்து நாம் இருக்கக்கூடிய இடங்களிலே அங்கே அணுகுமுறைகள் சரியாக இல்லாததினாலே அங்கே உறவுகள் பாதிக்கப்பட்ட நிலையில் எதிர்ப்புகள் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம எப்படி மேற்கொள்வதுன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ளும் போது தான் நமக்குள்ள இந்த பிரச்சனை எப்படி கையாளணும், இப்படி நடந்து கொள்ளணும், இப்படி தப்பிக்கணும், இப்படி முன்னேறணுங்கிறதான அந்த இந்த பகுத்தறியும் தன்மையை, செயல்படக்கூடிய தன்மைகளை பெற்றுக்கொள்வோம். ஆகியனாலே நாம் கற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அது மாத்திரமல்ல, இந்த விசுவாசத்தை குறித்து, நாம் அடைந்திர விசுவாசத்தை குறித்து ரொம்ப விசேஷமா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மகா கனமான விசுவாசம், நாம ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் இருக்குது, ரொம்ப விசேஷமானது. அந்த விசுவாசம் தான் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வந்தது, இயேசு ஏற்றுக்கொள்ள வைத்தது. அந்த விசுவாசம் தான் கர்த்தருக்காக வாழ நம்ம அர்ப்பணித்தது. அந்த விசுவாசம் தான் இதுவரைக்கும் நம்ம இணைத்து கொண்டிருக்கிறது, நடத்தி கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் விசுவாசம் லேசா குறைஞ்சிச்சுன்னு போச்சுன்னா அங்க பிசாசு உங்களை வீழ்த்து அழிச்சிடுவான். விசுவாச வாழ்க்கை அது பாதுகாக்கப்பட வேண்டிய ரொம்ப ரொம்ப அவசியம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 1:19-20 வசனங்கள்ல பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். அப்ப பாருங்க, இந்த விசுவாசம் என்றதான அந்த வாழ்க்கையை சேதப்படுத்தி கொண்டார்கள், கப்பலை சேதப்படுத்தி கொண்டார்கள். சிலருக்கு நமக்கு என்ன இருக்கிறாங்கன்னா, இப்படிப்பட்டதான மாதிரியான சாட்சியில் இருக்கிறாங்க, தவறான மாதிரி.
அப்போ அவர்கள் விசுவாசத்தை என்ன செஞ்சாங்க? அழிச்சு போட்டாங்க. விசுவாச கப்பலை சேதப்படுத்தினார்கள். தங்க வாழ்க்கைக்கு தாங்களே நஷ்டத்தை உண்டாக்கிக்கிட்டாங்க. எவ்வளவு மோசம், எவ்வளவு மோசம் பாருங்க. தங்க வாழ்க்கைக்கு தாங்களாகவே சேதத்தை வரவைத்துக் கொண்டார்கள், நஷ்டத்தை வர வைத்து விட்டார்கள். இந்த இயேசு நம்மை தெரிந்து கொண்டது எவ்வளவு பெரிய பாக்கியம். நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று சொல்வது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். நித்தியத்தில் அவரோடு நித்தியமாய் காலமாய் வாழ்வதற்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் சொல்லி பாருங்க. ஆனா அந்த பாக்கியத்தை வைத்திருக்கும் போது 2 பேரு அந்த விசுவாச வாழ்க்கையை சேதப்படுத்திட்டாங்களாம். யார் அது? இமினையும் அலெக்சாந்தரும். பாருங்க. அப்போ இதெல்லாம் நினைச்சுக்கிறது நம்முடைய விசுவாச வாழ்க்கை, விசுவாசம் என்றதான கப்பல் சேதமடைவதற்கும் கவிழ்ந்து போவதற்கும் அநேக வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது மிக 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 அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. உலகம் ஒரு பக்கம் போராடுது, மாம்சம் ஒரு பக்கம் போராடுது, பிசாசும் ஒரு பக்கம் போராடுறான். பக்கத்தில் சொல்லுங்க, ஒன்னா ரெண்டா, ஒன்னா ரெண்டா, ஒன்னா ரெண்டா. இதுக்கெல்லாம் பின்னாடி 3 பேர் தான் இருக்காங்க. உலகம், மாமிசம், பிசாசு. இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு நம்ம பழகி இருக்கணும். அப்போ இதெல்லாம் நம்ம அந்த விசுவாசத்தை பாதுகாப்பதற்கு நாம் கற்றுக்கொள்வதுதான் ரொம்ப முக்கியமான, வேற வழியே கிடையாது. நம்ம அதை கற்றுக்கொண்டு அதில் செய்து நாம் வெற்றி பெற வேண்டும். கற்றுக்கொள்ளணும், வேற வழியே கிடையாது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வாழ்க்கையில் டெஸ்ட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எக்ஸாம் வரும். அப்பப்போ எக்ஸாம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த எக்ஸாம் பேப்பரில் அந்த 100க்கு எத்தனை மார்க் வாங்கியிருக்காங்கன்னா 25 மார்க் 30 மார்க் தான் வாங்கியிருக்காங்க. யாரும் 100 மார்க் வாங்கினதே கிடையாது. கூட பணம் அவ்வளவுதான் வாங்கியிருக்காங்கன்னு என்னுடைய கணிப்பு. நான் சொல்றது சரியாயா? தோத்து போறாங்க. காரணம் என்ன? அதுக்குரிய வழிகள் நமக்கு தெரியல, கற்றுக்கொள்ளல. நம்ம நினைச்சு நமக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறோம். ஆனா அதை கற்றுக்கொள்ளாதனாலே அதை ஃபேஸ் பண்ண முடியல, விசுவாசத்தில் நிற்க முடியல, நிலை நிற்க முடியல. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் நுகம் மெதுவா இருக்குது சொல்றாரு. கிறிஸ்துவ வாழ்க்கை ரொம்ப எளிதானது, ஈஸியானது. ஆனால் கடினமாய் காணப்படுகிற காரணம் நாம் கற்றுக்கொண்டு நடக்காதது தான் காரணம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னைக்கு நம்மளை வழி விலக பண்ணக்கூடியதான நிறைய காரியங்கள் என்ன செய்கிறது இருக்கிறது. தீத்து 1:9 வாசிப்போமா? ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவடமாய் இருக்கும்படி. அப்போ என்ன செய்யணும் சொன்னா, ஆரோக்கியமான உபதேசத்தை நாம் உடையவர்களை செய்து கொள்ள வேண்டும், இருக்க வேண்டும். கடைசி காலங்களில எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்? 1 தீமோத்தேயு 4:1-3 ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட, நல்லா கவனிங்க, பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர்களுடைய மாயத்தினாலே. பாருங்க, இவங்க மாயக்காரர், இருதயத்திலே சூடுண்டவர்கள், பொய்யர்கள். அப்போ வாசிங்க. சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க பாவம் செஞ்சு இருதயம் காய்ச்சி போய் அவங்க பிசாசின் உபதேசத்திற்கு இடம் கொடுத்திருப்பாங்க. புரிகிறதா? பாவம் செஞ்சு பாவ உணர்வே இல்லாத நிலைகளில வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசு உபதேசங்களுக்கும் இடம் கொடுத்திருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? விவாகம் பண்ணாதிருக்கவும். அப்பா, கல்யாணம் பண்ணாம இருக்கிறதாப்பா பெஸ்ட். கல்யாணம் பண்ணாம இருக்கிறவங்க தான் யாரு?
சியோன்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவார்கள். அப்புறம் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, ஒரு துறவற வாழ்க்கை போதிக்கிறவங்க இருக்கிறாங்க. துறவற வாழ்க்கை. ஆண்டவர் மனுஷனை படைக்கும் போது துறவரமா படைக்கல, ஆணும் பெண்ணுமாய் படைத்தார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆபேலை பெற்ற போது கர்த்தரால் ஒருவனை பெற்றேன்னு அந்த அம்மா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றாங்க. அப்போ குடும்பத்தை ஏற்படுத்தினவர் கர்த்தர், குடும்பத்தை உருவாக்கினவர் கர்த்தர், குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், எல்லாமே. ஆனா உபதேசம் எப்படிலாம் போதும் பாருங்க. அதே போல இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது சொல்லி மனுஷிக்க காரியங்கள் இனிசுவார்கள், சொல்லுவார்கள் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட தவறான உபதேசங்கள் இன்னைக்கு சத்தியத்துக்கு விரோதமாக தவறான உபதேசம் ஏராளமா இருக்குது. என்ன உபதேசம் இருக்குது? நீங்க ஒரு முறை ரட்சிக்கப்பட்டீங்களா, பிரச்சனையே கிடையாது. நீங்க எவ்வளவு பாவம் செஞ்சாலும் சரி, நீங்க செஞ்ச பாவத்துக்கு இயேசு ரத்தத்தை சிந்திட்டாரு, அதனால குறித்து ஒரு பிரச்சனை கிடையாது. உண்மைதானா? சொல்லுவான். இதை புது பாட்டை, புது சினிமா பாட்டை பாடி சர்ச்சில் பாடுவாங்க. பாடுங்க, அது நல்ல கருத்து இருக்குன்னு சொல்லுவான். நீங்க இந்த படத்தை பாருங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுவான். பக்கத்தை சொல்லுங்க, இது உருப்படுமா கிறிஸ்தவம் சொல்லி கேளு பாருங்க. உருப்படுமா கிறிஸ்தவம்? இன்றைக்கு பாருங்க, இப்படிப்பட்டதான காரியங்கள் சபைக்குள்ள வருது. இப்படிப்பட்டதான உலகம் பிசாசின் உபதேசங்கள் சபைக்குள்ள என்ன செய்கிறது? வருகிறது. அப்ப அதெல்லாம் வரும்போது நம்ம அந்த இதெல்லாம் தப்புன்னு எப்படி நமக்கு தெரியும்? நாம் கற்றுக்கொள்ளும் போதுதான், நம்ம கற்றுக் கொடுக்கப்படும் போதுதான் நாம் என்ன செய்கிறோம்? நாம் அவைகளுக்கு விளைவிக்காது. கொலோசி சபையில பார்த்தீங்கன்னு சொன்னா, கொலோசி சபைக்கு எழுதப்பட்ட நிருபம் இதனால் எழுதப்பட்டது. உலகம், மனுஷிக பாரம்பரிய போதனை இவைகளினாலே அவர்கள் வஞ்சிக்கப்படக்கூடிய ஆபத்து இருந்தபடியினாலே அவளுக்கு போதனை நிருபமாக கொலோசியத்துக்கு நிருபத்தை பவுல் எழுதுறார். கலாத்திய சபை அதுக்கு ஏன் எழுதுறாருன்னு சொன்னா, அங்கே யூத மதத்தினுடையதான அந்த காரியங்களே இங்கே போதனை, விருத்த சேதனம், ஓய்வு நாள் ஆசரிப்பு போன்ற காரியங்களை கிறிஸ்துவத்தில் கொண்டு வரும்போது அதை கடிந்து கொண்டு அதில் தப்பிவிக்க முடிய எழுதப்படுவதை பார்க்கிறோம் இல்லையா? நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நம்ம ஆதி பெற்றோர் ஆதாமும் ஏவாளும் அவங்க தவறான போதனை கேட்டதுனால இன்னைக்கு வரைக்கும் மனுக்குளம் படுற வேதனை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இல்லையா? தேவன் சொன்னாரு, போதனை பண்ணாரு, இப்படிலாம் போதனை பண்ணாரு. ஆனா போதனை கேட்க வேண்டிய இடத்துல இருந்து போதனை கேட்டு வாழ்வதற்கு மனதில்லாமல் தவறான போதனையை தவறான நபரத்தில் கேட்டதுனாலே, சர்ப்பத்தினை கேட்டதுனாலே வஞ்சிக்கப்பட்டு சாபம், வேதனை 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 சொல்லி நினைச்சு பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில தவறான போதனைகளை போயிட்டோம்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டது, அவரை சேவித்தது எல்லாம் வீணா போயிடும். அதுக்காகத்தான் நமக்கு என்ன தேவை? இது தேவை. அல்லேலூயா. எபேசியர் 5:17 வாசிக்கிறோம். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அப்போ இந்த தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கும் அதில் நடப்பதற்கும் நம்மை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. எது தேவ சித்தம்? தேவ சித்தத்தை தெரிந்து கொள்வது எப்படி? இப்பெல்லாம் லேட்டஸ்ட் ஃபேஷன் என்ன தெரியுமா? என்னது? சமீபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த தேர்தலில் கர்த்தர் சொல்லுகிறார், நடந்து கொண்டிருக்கக்கூடிய இதே ஆட்சி அமையும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏப்பா அதான் நடந்துச்சு, அதே நடந்துச்சு. எத்தனை பேர் தீர்க்கதரிசி சொன்னான். இதே போல விசுவாசி என்ன சொல்றான்?
என்னை குறித்து தேவ சித்தம் என்ன? தலையில கை வச்சு என்னை பத்தி சொல்லுங்க. நீ பொம்பளையா இருந்தா பொம்பளையா தான் இருக்கணும், ஆம்பளையா இருந்தா ஆம்பளையா தான் இருக்கணும், அதான் தேவ சித்தம். இப்படி இருந்தா என்ன அர்த்தம்? யாரோ ஒரு தீர்க்க தரிசனமா சொல்லி நம்மளை பத்தி சொல்லிட மாட்டாங்களா? என் கூட ஒரு பையன் இருந்தான், பைபிள் காலேஜ் படிக்கும், ஒரு பிரதர்னே சொல்லுவோமே. ஒரு வீட்டுக்கு போவாரு, நான் கூட போவேன் அப்போ ஊழியத்துக்கு. அப்போ கண்ணை மூடிடுவார், சொல்வார், உன் கண்ணீரை கண்டேன், நீ படுக்கையில் உன்னுடைய தலையணையை கண்ணீரால் நனைத்ததை கண்டேன். அம்மா, பொம்பளை எங்க அழுவாங்க? படுக்கையில தானே அழுவாங்க. இது நார்மல். இன்னொரு வீட்டுக்கு போவான், வீடு எங்கும் இருளா இருக்கிறதை காண்கிறேன். அப்ப கண்ணை மூட இருட்டாதானே தெரியும். கண்ணை மூடி பாருங்க, இருட்டாதானே தெரியும். ஆனா அவனுக்கு இருக்க ஃபேனை பார்த்தீங்கன்னா, மரியாதை பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்து அவன் என்ன செய்வான்? தேங்காய் மரத்தில் வெட்டிட்டு இருக்கான் பாருங்க. நம்முடைய ஜனங்கள் இப்படிதான் நம்ம யோசிக்கிறபடியே, வேதத்தில் நம் தேவ சித்தத்தை கற்றுக்கொள்வது எப்படி? இதை நம்ம அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளணும். அதே போல இந்த நாம் வேதத்தை நாம் கற்றுக்கொள்வது மூலமாக நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஊழியத்தை நம்ம குறித்து தேவன் வச்சிருக்கிறாரு, நம்ம எப்படிப்பட்ட பயனுள்ள பாத்திரமா வச்சிருக்கிறாரு, எப்படி கர்த்தருக்காக பயன்படுத்த முடியும், இந்த உலகத்தில் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, பிரயோஜனமான வாழ்க்கை வாழ்வது எப்படி, இதையெல்லாம் எப்படி கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் போதனைகள் மூலமா கற்றுக்கொள்ள முடியுமே தவிர வேறு வழியே கிடையவே கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அநேக சமயங்களில் ஸ்கூலில் படித்தேன், காலேஜில் படித்தேன், சர்ச்சிலையும் படிக்கணுமா? வாழ்க்கையே படிப்பணி தான். சொல்லுங்க, வாழ்க்கை பூரா படிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். சொல்லுங்க, எல்லாத்தையும் படிக்கத்தான் செய்யணும். படிக்காமல் என்ன செய்ய முடியாது? பாஸ் பண்ண முடியாது, கற்றுக்கொள்ள முடியாது, பாஸ் பண்ண முடியாது. ஆக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ளும் போதுதான் நாம் எல்லாவற்றிலையும் வெற்றியை பெற்றுக் கொள்கிறோம். ஆகையினால் கற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இயேசுவானவரை குறித்து சொல்லும் போது லூக்கா 2:52 பார்க்கிறோம். இயேசுவானவர் ஞானத்திலும், அவர் என்ன செய்றாரு? ஞானம், அப்புறம் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அவருடைய வளர்ச்சியை பார்க்க அதிகமாய். எப்படி? அவர் வளர்க்கப்பட வேண்டிய விதத்தில் அவர் வளர்ந்ததினாலே அதில் என்ன செய்கிறாரு? வளர்ச்சி அடைகிற குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்முடைய லைஃப்ல இயேசுவானவர் இப்படி வளர்ந்தது தேவ சித்தமானால், நீங்களும் நானும் நாளுக்கு நாள் எல்லாவற்றிலும் வளர்வது தேவ சித்தம். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் வளர்வது தேவ சித்தம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஒருத்தர் கற்றுக்கொள்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? ஒருத்தர் கற்றுக்கொள்றார், ஒரு போதை வகுப்பு நடைபெறுகிறது. அந்த போதனை வகுப்புல ஒருத்தர் என்ன செய்யறாரு சொன்னா, அவர் கற்றுக்கொள்றார். இப்போ உதாரணம் வச்சுக்கங்களேன், அடுத்த வாரம் நம்ம சர்ச்சில் இந்த வகுப்புகளுக்கு யார் யார் என்னத்தை படிக்க போறீங்கன்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறோம். அப்ப கொடுக்கும்போது யாரெல்லாம் நிரப்பி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு என்ன அடையாளம்? நீதிமொழிகள் 1:5 வாசிப்போம். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான். அவங்க யாராம்? புத்திமான்கள். அவங்க இன்னும் தேறுவாங்க அப்படின்னு சொல்லி. அநேக சமயம் நமக்கு இருக்கிற பிரச்சனை, நாம தான் நமக்கு இது தெரியுமே அது தெரியுமே, நம்ம எப்படி படிக்கணும் அப்படி நினைக்கிறோம். இல்ல, நாம் கற்றுக்கொள்ளத்தக்கதாக நமக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். ஒரு தாழ்மையின் அடையாளம். கற்றுக்கொள்ளுதல் ஒரு தாழ்மை என்னது அடையாளம். என்ன பொறுத்தளவுல யாராவது எனக்கு ஒன்று கற்றுக் கொடுத்தா நான் சந்தோஷமா கற்றுக்கொடுவேன்.
சின்ன பையன் கற்றுக் கொடுத்தா கூட ஏற்றுக்கொள்வேன். ஏன்னா அவருக்கு தெரிஞ்ச எனக்கு தெரியலை, அவருக்கு கற்றுக் கொடுக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சி சந்தோஷம் எனக்கு. அப்போ நம்ம கற்றுக் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்போ புத்திமான் தனக்கு கற்றுக் கொடுக்க போடும்போது, சொல்லிக் கொடுக்கும் போது அதை கேட்டு என்ன செய்கிறானா? அது உடனே ஏற்றுக்கொள்கிறான். ஏற்றுக்கொண்டு அதிலே வளருகிறான், அறிவிலே என்ன செய்கிறான்? வளருகிறான். அப்ப நமக்கு அப்படி வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். அந்த வாய்ப்புகளை உருவாக்கி கிறிஸ்துவ வாழ்க்கையில வளருவதற்கு வாய்ப்புகளை உருவாக்கி அதில் எடுத்துக் கொள்ள வேண்டும். நான் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கற்றுக்கொள்ளுதல் அல்லது போதனை ஏற்றுக்கொள்ளுதல் அது எதுக்கு அடையாளம் சொன்னா, ரோமர் 12:2 வாசிப்போமா? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்ப என்ன, நம்முடைய லைஃப்ல ஒரு மாற்றம் உண்டாகிறது. நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது, வேதத்தை சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ளும் போது, இன்னும் கற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் மறுரூபம் உண்டாகிறது. வேறே நம்முடைய லைஃப் இப்ப இருக்கிற வாழ்க்கையை விட ஒரு மாற்றப்பட்ட ஒரு புதிதான ஒரு வாழ்க்கை என்ன செய்கிறது? நமக்குள்ளே உண்டாகுது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பவுல் சொல்லும்போது சொல்றாரு, எனக்கே பிடிக்கலப்பா, எனக்கே பிடிக்கல. ஏன்? நான் செய்வது எனக்கே சம்மதி இல்லை. நீங்க வெளியே பார்க்கும்போது அப்படியே பெரிய ஒரு மாதிரி இருப்பீங்க, பராக்கிரமசாலி மாதிரி இருப்பீங்க. ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தா ஏன் தான் இப்படி இருக்கேனா தெரியலையே, ஏன் தான் இப்படி இருக்கேனே தெரியலையே. யாருக்கெல்லாம் அப்பப்போ வருது இல்லையா? நீங்க தேவதூதரா இருந்தா வராது. ஏன் அந்த எண்ணம்னா, நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இன்னும் வரலைன்னு அர்த்தம். நம்மகிட்ட குறை இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அப்ப நம்ம என்ன செய்ய சொன்னா, நாம் கற்றுக்கொள்ளும் போது வாழ்க்கையில எந்தெந்த நிலைகளை எப்படியெல்லாம் அடைவது என்பதை கற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிர்பார்ப்பதற்கு மேலாக தேவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறாரோ அந்த இடத்திற்கு நம்ம வாழ்க்கை மாறத்தக்கதாக ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியும். அல்லேலூயா. ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? தேவசாயல் ஆக மாறி தேவனோடு இருப்பே, நானும் தேவனோடு இருப்பே. அப்ப அவர் சாயலுக்கு தக்கதாக நம்ம என்ன செய்யறோம்? மறுரூபமாகிறோம். அப்போ இந்த போதனை தான் நம்ம மறுரூபமாக்க. சத்திய வசனம் இருக்குதே, இருபுறமும் கருப்புள்ள பட்டயம், அது நம்ம உருவாக்கும். அவருடைய சாயலுக்கு ஒப்பாக என்ன செய்யும்? அது சாயல்னா என்ன, எப்படி என்பதை அறியும் போது, அதுக்குரிய சத்தியத்தை நம்ம அறியும் போது நம்ம என்ன செய்து விடும்? உருவாக்கி விடும். அல்லேலூயா. அப்போ வேத போதனையை கேட்கறதுல எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. அது தேவ சித்தம். அது புத்திமானுடைய வழிகள், தாழ்மனுடைய இருதயத்தில் உள்ளதான புத்திமான்கள். அது வாழ்க்கையில மாற்றத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழியாக என்ன செய்கிறது இருக்கிறது. அது மாத்திரமல்ல, 2 தீமோத்தேயு 2:2 சொல்றாரு, வாசிங்க. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு பாருங்க, என்கிட்ட கேட்டு கற்றுக்கொண்டவைகளை நீ என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. அப்படியே அது என்ன செய்கிறது? பரவறதை குறித்து பார்க்கிறோம். நீங்கள் கற்றுக்கொண்டு தேர்ச்சி அடைந்து வளர்ச்சி அடையும் போது அது என்ன செய்கிறது சொன்னா, உங்க மூலமாக மற்றவருடைய வாழ்க்கையில ஜீவனை கொடுக்கக்கூடிய நிலையில, ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய நிலையில ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். நீங்க தேறுதல் அடைந்து நீங்கள் மற்றவர்களுக்கு நீங்க கற்றுக்கொண்டதை நீங்க கற்றுக் கொடுக்கும் போது அவருடைய வாழ்க்கையில் நீங்க பெற்ற மாற்றங்களை அவர்களுக்குள்ளே நீங்கள் கொண்டு சேர்க்கிறீர்கள். அதனாலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நீங்களும்
ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக நீங்கள் விளங்குகிறீர்கள். அல்லேலூயா. இதனால தான் சொல்றோம், நாம் கற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். அல்லேலூயா. உலகத்தில் சொல்லுவாங்க, கற்றுக்கொண்டது கையளவு, கற்றுக்கொள்ளாதது உலக அளவு இருக்குது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்படித்தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு கற்றுக்கொள்ள நிறைய இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கிற பிரச்சனைக்கெல்லாம் அடிப்படை காரணம்னு சொன்னா, கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம பார்க்கிற போராட்டங்கள், அவைகளெல்லாம் நம்ம மேற்கொள்ள முடியாம தவிக்கிற தவிப்பு, இவைகளுக்கெல்லாம் அடிப்படை காரணம்னு சொன்னா, இன்னும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை கற்றுக்கொண்ட விதத்திலே கற்றுக்கொள்ளாதது தான் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இயேசு சொன்னாரு, புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு. இதைத்தான் நடந்திருக்க ஒழிய இந்த பின்பகுதி நடக்கல. நாம் உபதேசம் பண்ண வேண்டும், நாம கேட்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், வளர வேண்டும். நாம் அர்ப்பணிப்போம். தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாம் எழுதி ஜெபம் பண்ணுவோம். அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அவர்கள் கை கொள்ளும்படி அவளுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இது ரெண்டு தரப்பு இருக்குது. ஒன்று உபதேசம் பண்ண ஆயத்தமா இருக்கிறவர்கள், இன்னொன்று அந்த உபதேசத்தை கேட்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறவங்க. உபதேசம் பண்ணுவதற்கு ஆயத்தமா இருந்தா மட்டும் போதாது, அதை கேட்டு தங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அவங்க இடம் கொடுக்கும் போதுதான் அவங்க வாழ்க்கையில அந்த முதிர்ச்சி, அந்த நடத்துதல், இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாகுதல், அதனால் உண்டாகிற கிறிஸ்தவ வாழ்க்கையின் மகிமை, இவைகள் எல்லாம் நிச்சயமா உண்டாகும். ஆகையினாலே நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். நீதிமானுடைய பாதைகள் எல்லாம் நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்துக்கு ஒப்பா இருக்கும். நீ இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான் என்றால் உங்க வாழ்க்கையில தேவனுடைய பிரகாசம் இருக்கிறது. ஆனா அது எப்படி பிரகாசிக்கணும்னா, நம்ம வாழ்க்கையில காலங்கள் செல்ல 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 பிரகாசித்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா நம்ம பார்க்கிறவங்க பிரமிப்படைய வேண்டும். அன்னைக்கு அப்படித்தான், இன்னைக்கு எப்படி, போன வருஷம் பார்த்து இன்னைக்கு இப்படி, எப்படி எப்படி ஆச்சரியப்படக்கூடிய நிலையில் நம்முடைய வாழ்க்கையில பிரகாசம் இருக்க வேண்டும். அதுக்கு ஒரே ஒரு வழி, இயேசு சொன்ன அதே வழி, இயேசு செய்த ஒரே வழி. அவர் உபதேசம் பண்ணினார், ஜனங்கள் கேட்டார்கள், தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார்கள். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் நம்ம இடம் கொடுப்போம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் வல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. கையெல்லாம் உயர்த்தி, இப்படி நல்ல ஆவியானவர்
இந்த செவையான வழியில நடத்தணும். நான் கற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிற ஆண்டவரே, இன்னும் வளரணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கெல்லாம் எனக்கு பதில் தெரியல, போராட்டங்களுக்கு எனக்கு பதில் தெரியல, என் எதிர்காலத்தை எப்படி அமைத்துக் கொள்வது எனக்கு தெரியல. நான் கண்கள் கட்டப்பட்டவனை போல நான் நடந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு கற்றுத்தாரும், நான் கற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. அப்படியே கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். என்னை சரியான வழியிலே நடத்தும். இனி வரும் காலங்களில் நான் கற்றுக்கொண்டு இன்னும் அதிகமாய் பிரகாசிக்கிற ஒரு பிரகாசமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. பிதாவை இயேசுவின் நாமத்தில் முன்னோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுகிறோம். கேட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை உடைய பிள்ளைகளுடைய இருதயங்களிலே நல்ல பலனை கொடுக்கட்டும். அவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே நல்ல ஆண்டவரே காரியங்களை அவர்கள் அனுபவிக்கத்தக்கதாக ஆண்டவர் அவர்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவருடைய சரத்தில் பலவீனங்கள் இருக்குமானால் இயேசுவின் நாமத்தில் பலவீனங்களை மாற்றுங்க. வியாதிகள் இருக்குமானால் வியாதிகளை மாற்றுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பி விடுதலையும் சுகத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் சம்பூர்ணமாய் பொழிய வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் பிள்ளைகளுக்குள் அற்புதத்தை செய்வாராக, ஆசீர்வதிப்பாராக. எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.